மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வயதான தம்பதி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் இரட்டை கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த வயதான தம்பதி அழகு மற்றும் பாப்புரம்மாள். இவர்கள் மேலூர் அருகே கச்சிராயன்பட்டியில் தங்கி தென்னை விளக்குமாறு வியாபாரம் செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி அழகு வெட்டுக்காயங்களுடனும் பாப்புரம்மாள் இரத்த வெள்ளத்தில் சடலமாகவும் கிடந்தனர். இந்த சம்பவம் குறித்து கொட்டாம்பட்டி போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அழகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தற்போது வழக்கானது இரட்டை கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி துரையின் குடும்பத்தினர் வழக்கை நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி ஆர்டிஓவின் நேர்முக உதவியாளரிடம் மனு கொடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள தைலமரக்காட்டு பகுதியில் கடந்த 11ஆம் தேதி பிரபல ரவுடி துரை என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஆலங்குடி போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் விசாரணை அதிகாரியாக புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் துரையின் தாய் மல்லிகா உள்ளிட்ட உறவினர்கள் தங்கள் வழக்கறிஞருடன் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு ஒன்றை அளித்துள்ளனர். அதில் தனது மகன் துரை மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்தாலும் பல வழக்குகளில் தீர்ப்புகள் பெற்றிருந்ததாகவும் திருந்தி வாழ முடிவு செய்து முறைப்படி நீதிமன்றத்தில் வாய்தாவுக்கு சென்று வந்த நிலையில் திட்டமிட்டு போலீசார் அழைத்துச் சென்று கொன்றுவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரைக்க வேண்டும் என்றும் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க கோரி வழக்கு தொடர இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலை அருகே ஊர் திருவிழாவின் போது நடந்த விபத்தில் 3 குழந்தைகளின் தாய் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த கிராமத்தையும் கண்ணீர் கடலில் மூழ்கச் செய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அத்திமூர் கிராமத்தில் நடந்த ஐயனார் திருவிழாவை ஒட்டி அம்பேத்கர் நகர் பாலம் அருகே பொங்கல் கூடையுடன் பெண்கள் அமர்ந்திருந்தனர். அப்போது அவர்கள் மீது அஜித்குமார் என்பவர் வேகமாக ஓட்டி வந்த டிராக்டர் மோதியுள்ளது. இதில் செம்பருத்தி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். செம்பருத்திக்கு 4 வயதிலும் 2 வயதிலும் குழந்தைகள் இருப்பதோடு 6 மாதத்தில் கைக்குழந்தை ஒன்றும் இருக்கிறது. 3 குழந்தைகளின் தாய் செம்பருத்தி உயிரிழந்த சம்பவம் அத்திமூர் கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் காயமடைந்து 8 பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த செம்பருத்தி குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பேருந்து மோதியதில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் இறந்த பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே அரசு பேருந்து மோதியதில் 3 குழந்தைகளின் தாயான பெண் உயிரிழந்தார். இதனை கண்டித்து இறந்த பெண்ணின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் தென்காசியை நோக்கி செல்லும் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாவூர் சத்திரத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெறுவதை காரணம் காட்டி கிராமப்புற சாலைகளில் அனைத்து வாகனங்களும் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆலங்குளம் டிஎஸ்பி பர்னபாஸ் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.